எல்லாருக்கும் வணக்கம். நான் வர்ஷினி, பிசியோதெரபிஸ்ட். நியூரலஜி கண்டிஷன் இருந்தா பிசியோதெரபி எப்படிலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு சில கண்டிஷன்ஸ் லைக் ஸ்ட்ரோக், பார்க்கின்சன், சம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, நர்வ் இன்ஜுரி இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம பிரெயின் டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம பிரெயின்ல இருந்து பாடிக்கு போகிற சிக்னல்ஸ்லாம் சரியா போகாம இருக்கும். இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மசில்ஸ் எல்லாமே பேரலிசிஸ் ஆயிடும், செயலிழந்து போயிடும், மசில் ரொம்ப வீக்கா இருக்கும், அவங்களால ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கூட ஹோல்ட் பண்ண முடியாது, ஒரு பேலன்ஸ் இருக்காது, கோஆர்டினேஷன் இருக்காது. நம்ம நார்மலா பண்ற ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதை கூட பண்ண அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம பிரெயினுக்கு ஒரு அமேசிங்கான எபிலிட்டி இருக்கு, அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பிரெயின் புதுசா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும், திரும்பி திரும்பி புது புது கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும், ஈவன் டேமேஜ் ஆகியிருந்தாலுமே. ஸோ இதுதான் பிசியோதெரபி பேஸ். இதை வச்சுதான் நாங்க ரீஹேப் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பண்ற வாக்கிங், சிட்டிங், பேலன்ஸ், ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் ரிப்பீட்டடா பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கும் பாடிக்கும் உள்ள புது கம்யூனிகேஷன் பாத்வே ஃபார்ம் ஆகும். ரிப்பீட்டட் மூவ்மெண்ட் ட்ரெயின் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் பாடி கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட மசில்ஸ் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும், பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகும். இண்டிபெண்டா அவங்க வேலையை அவங்களாவே பாத்துக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது ஒரு குவிக் ரெக்கவரி ப்ராசஸ் கிடையாது. டேஸ், ஈவன் மந்த்ஸ் கூட எடுத்துக்கும். டைம், கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பிசியோதெரபிங்கிறது பாடி ட்ரைனிங் மட்டும் கிடையாது, நம்மளோட பிரெயினை ரீட்ரெயின் பண்றதுக்கும் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நியூரோ கண்டிஷன்ஸ்க்கு பிசியோதெரபி பிளேஸ் அ கீ ரோல் இன் ரெக்கவரி. ஸோ உங்க வீட்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகலாம். என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல பிசியோதெரபி பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். கீப் மூவிங்.